வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த திட்டத்தை பத்தி பேசலாம்? இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபேஸ்புக் லைவ் அப்படின்னா நம்மளோட மத்திய அரசு திட்டங்களை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா NLM அப்படிங்கிற நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம மத்திய அரசு மானியம் கொடுத்துட்டு இருக்குது. அந்த திட்டத்தை பத்தி நீங்க நம்ம விரிவா பார்க்கலாம். சரி, இந்த திட்டத்துல எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க? இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% மானியம் கொடுக்குறாங்க. இது கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒண்ணு. ஏன்னா விவசாயம் பண்றாங்க, அதை தவிர்த்து கால்நடையும் என்னென்ன கால்நடைகள் வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, அப்புறம் கோழிகள், பன்றிகள், அப்புறம் இந்த ஆடுகளே பட்ட செம்பரி ஆடு, வெள்ளாடு, ஸோ இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே நம்மளோட மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இப்போ மெயினா பார்க்கணும், ஆடு வளர்ப்புக்கு நிதி கொடுக்குறாங்க. இந்த நிதி ஒரு முன்னால பாத்தீங்கன்னா மினிமமே ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 500 ஆடுகள் வளர்க்கணும், 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. இந்த 1 கோடி ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பாத்துட்டீங்கன்னா இதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒரு 500 ஆடுனா பெரிய ப்ராஜெக்டா இருக்குது. சில விவசாயிகள், இந்த சின்ன விவசாயிகள்லாம் இதை வளர்க்க முடியல, இந்த ப்ராஜெக்ட் அவங்க யூஸ் பண்ண முடியல, இந்த திட்டங்களுக்கு அவங்க பயனடைய முடியல அப்படிங்கிற நோக்கத்துல அப்ப நம்ம அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்போ சரி அப்படின்னா ஒரு 100 ஆடுகள் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்போ 100 ஆடுகளுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. இதே ஒரு 200 ஆடுனா 40 லட்சம், அப்புறம் ஒரு 300 ஆடுகளுக்கு 60 லட்சம், அப்புறம் ஒரு 400 ஆடுக்கு 80 லட்சம், 500 ஆடுகளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி 5 செக்ஷனா பிரிச்சிட்டாங்க. இதுல யாரு கெப்பாசிட்டி அந்த விவசாயிகளை பொறுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்ல அவங்க பயனடைகிறாங்க. 100 ஆடுகள் வாங்கி முதற்கட்டமா இந்த ஆடு வளர்ப்பு தொழில ஈடுபடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 20 லட்சத்துல 50% மானியங்கிறதுனால அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் திருப்பி அவங்க கட்டினா போதும். இப்போ இந்த திட்டம் மத்திய அரசு செயல்படுத்துதா, மாநில அரசாங்கம் செயல்படுத்துதா? இது 2 அரசும் சேர்ந்துதான் செயல்படுத்துது. என்ன அப்படின்னா நம்மளோட DRP சொல்ற ஆக்சுவலா டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் TPR. சோ இந்த ரிப்போர்ட்ஸ் இப்ப பர்டிகுலர் ஒரு விவசாயி இல்லைன்னா இந்த ஒரு தொழில் முனைவோர் இல்லைன்னா ஒரு பெண்கள் தொழில் முனைவர் ஆக விருப்பப்படுறவங்க, அப்புறம் இந்த மாதிரி யாரு அதுக்கு சில பீப்புள்ஸ் இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கிறது. இப்ப அவங்க விருப்பப்பட்டு நம்ம அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்றத நம்மளோட மாநில அரசுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா மாநில அரசு மூலம் அப்ளை பண்றாங்க. மாநில அரசு அதுக்கு கமிட்டி வச்சு அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் கரெக்ட்னு செக் பண்ணி அதை பேங்க் மூலம் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணி எல்லாமே மறுபடியும் சென்ட்ரல் அனுப்புறாங்க. சென்ட்ரல் இது எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா நிதி கொடுக்குறாங்க. சோ மாநில அரசு டீடைல்ஸ் கொடுக்குறாங்க, மத்திய அரசு முழுமையா நிதி கொடுக்குறாங்க. இதுக்கு வர நிதி ஃபுல்லா மத்திய அரசு, வர நிதி ஃபுல்லாவே மத்திய அரசு தான் இது கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது? இந்த ஸ்கீம் அப்ளை பண்றது இதுக்கு நம்ம டைரக்டாவே பேங்க் தான் அப்ரோச் பண்ணணும். பேங்க் அப்ரோச் பண்ணும்போது எந்த ஒரு திட்டங்கள் அப்ரோச் பண்ணாலுமே அதுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி நார்மலான எல்லா டீடைல்ஸுமே, அப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் அவங்களோட போட்டோஸ், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் தேவை. அதன் கூடவே பாத்தீங்கன்னா இதுக்கு லேண்ட் வச்சிருக்கணும். இப்போ இந்த திட்டத்துல சும்மா பயனடைய முடியாது. அதாவது எனக்கு ஒரு 20 லட்சம் லோன் கொடுத்தா அப்படின்னா கொடுத்துட மாட்டாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா ஆடு வளர்க்கறதுக்கு என்ன வேணும், ஒரு இடம் வேணும்ல. சோ இடம் கரெக்டா ஷெட் போட்டு அப்பதான் ஆடு வளர்க்க முடியும். இல்லைன்னா இந்த திட்டத்துல நிறைய ஸ்கேம் நடக்குது. இந்த இப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் நமக்கு அவங்க ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அப்போ நிறைய பேர் இதை தவறுதலா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கு முறையான சில வரையறைகள் வச்சிருக்காங்க. அவங்க 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கணும், சொந்தமா வச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா குத்தகைக்கு வச்சிருக்கலாம். இந்த 2 லீஸோ இல்ல இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட இப்ப நம்ம அவங்க பர்சனல் பேங்கிங் கேட்கிற எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். பேங்க் சைடு இவங்க இந்த லோன்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சோ அதையும் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே சப்மிட் பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்றோம். இந்த திட்டத்துல யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? ஏஜ் கேட்டகரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஏஜ் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா இப்ப 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா பேஸ்ட் அந்த பேங்க் பொறுத்து சில பேங்க் சொல்றாங்க 55 வயசு வரைக்கும் லிமிட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேசிய மயமாக்கப்பட்ட பேங்கா இருக்கட்டும், இல்லைன்னா மத்த பேங்க்னு பாத்தீங்கன்னா இப்போ சில பேங்க்ல 70 வயசு வரைக்கும் கூட சொல்லிருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த பேங்க் தான் வந்து அவங்க வந்து டைம் அவங்க எந்த ஏஜ் அப்படிங்கிற வரைக்கும் அப் டு எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கறத பேங்க் கொடுக்குறாங்க. சோ 18 above வந்து டெஃபினட்டா இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து எந்தெந்த வங்கிகள் விண்ணப்பிக்கலாம்? எல்லா தேசியமயமாக்கப்பட்ட எல்லா வங்கிகளுமே இதை வந்து விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கு அவங்க பேங்க் சைடு கேக்குறது வந்து ஒரு கரெக்டான விஷயம் இருக்கா, கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் ரிப்போர்ட் இருக்கா கிட்ட அப்படிதான். சும்மா நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம நம்ம போய் டேரக்டா அப்ளை பண்ண முடியுமான்னு நிச்சயம் முடியாது. பேங்க் சைடு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது இதுக்குன்னு இல்ல, நமக்கு இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்லயும் வந்து அதான் வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் கரெக்டா ப்ராப்பரா நம்ம வந்து இந்த ஸ்கீம் ஃபுல்லா கொடுத்தா மட்டும் தான் பேங்க் சைடு அப்ரூவ் பண்ணி மேல போகும். சோ அது பேங்க் சைடு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த திட்டத்துக்கு எங்க விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எங்க விண்ணப்பிக்கணும்? இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேங்க் தான் முதல்ல நம்ம அப்ரோச் பண்றோம். பேங்க் சைட்ல இருந்து இப்ப நமக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து அந்த டிபிஆர் தான். நம்மளோட வித் ஹெல்ப் ஆடிட்டர், ஒரு ஆடிட்டரை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஐடியா இருக்குது, இவ்வளவு ஆடுகள் வளர்க்கணும், அப்போ வந்து இது இவ்வளவு நிலங்கள்ல நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீடைல் ப்ராஜெக்ட் கூட வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஆடிட்டரை நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல தான் நீங்க வந்து டேரக்டா பேங்க் தான் வந்து அப்ரூவ் பண்ணுது உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இல்லைங்கிறது செக் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம அந்த லோக்கல் உள்ள கால்நடை மருத்துவரும் சரி அப்படி இந்த ஷெட்ல அமைச்சதுக்கு அப்புறம் ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்னு அப்புறம் டிபின்னு சொல்லக்கூடிய அந்த கால்நடை இயக்குநர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அவங்க 2 பேருமே லோக்கல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேங்க் சைட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவ் பண்ணி பேங்கிங் ப்ராசஸ் போகுது. இதுல வந்து சில மீடியேட்டர்ஸ் மூலமா இல்லைன்னா இந்த டிக்கின்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட் போர்ட்டல் மூலம் அப்ளை பண்ணலாம். இது வந்து இந்த பேங்க் மூலம் அப்ளை பண்றது இல்ல நம்மளே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. நம்மளோட இந்த என்எல்எம் போர்ட்டல்லே இருக்கு. நீங்க வெப்சைட் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி என்எல்எம் போட்டீங்கன்னா ஸ்கீம் பத்தி போர்ட்டல் வரும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஒரு 7 ஸ்டெப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவீங்க. மூணாவது வந்து இவங்க லோனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா லோனுக்கு வந்து சில பேர் பாருங்க எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க, சிவில் ஸ்கோர் வந்து ப்ராப்ளமா இருக்கும், அவங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப லோனுக்கு எலிஜிபிள் ஆன பர்சன் பார்ப்பாங்க. இது அந்த வந்து எலிஜிபிள் அப்படின்ற வந்து பேங்க் சேர்ந்து வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த ஒவ்வொரு டிக்கா ஒரு 7 ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க லோனுக்கு எலிஜிபிள். இப்போ சில பேர் தோட்டம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கால்நடை வளர்ப்புல அனுபவம் இருக்கு. அனுபவம் இல்லாதவங்க எப்படி விண்ணப்பிக்கலாம்? முன் அனுபவம் எதுவும் அவசியமா? கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நான் எடுத்து இமீடியட்டா நான் பண்ண போறேன் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. இதற்கு முதல் தகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கால்நடை பயிற்சி வகுப்பு வந்து அட்டன் பண்ணிருக்கணும். அதுவும் இந்த தேசிய மயமாக்கப்பட்ட இந்த கால்நடை துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கோம். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓகே இவங்க வந்து கால்நடை இது வந்து பெரிய ப்ராஜெக்ட் 20 கோடி ரூபாய் ஒரு 20 லட்ச ரூபாய் ப்ராஜெக்ட் போது இவங்க எப்படி இந்த கால்நடையை வளர்த்து கொண்டு போறாங்க. ஏன்னா அது வந்து கால சூழ்நிலை தகுந்த மாதிரி வந்து மழை வரலாம், புயல் வரலாம், வெள்ளம் வரலாம். அப்போ அதெல்லாம் வந்து அந்த குட்டிகள் வந்து நோய் வாய்ப்பட்டு இறக்கலாம். அப்போ 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க, 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த 20 லட்ச ரூபாயும் ஓவர் நைட்ல அந்த குட்டிகள் எல்லாம் இறந்துச்சு அப்படின்னா அது வந்து பாதிப்பு உண்டாகும். அப்போ இவங்க வந்து ப்ராப்பரா எவ்வளவு தீவனங்கள் வைக்கணும், என்னென்ன தீவனங்கள் வைக்கணும், அதுக்கு வந்து எந்த மாதிரி வந்து மருத்துவங்கள் செய்யணும் எல்லாமே அவங்க ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வராங்க. அதனால இது அந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தவங்களுக்கு அந்த லோன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% சப்சிடி கொடுக்குறாங்க. இது இந்த சப்சிடி எப்படி எப்ப கொடுக்குறாங்க? இப்போ நம்ம அப்ளை பண்றோம், ஆடு வளர்த்துறோம், இந்த சப்சிடி எப்ப வந்து இப்போ கிடைக்கும்? ஒவ்வொரு ஸ்கீம்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க சில ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா பேக் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஒரு கோடி ரூபாய் லோன் எடுக்கிறீங்க, ஒரு கோடி ரூபாய் லோன் எடுத்து கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து நீங்க ஒரு கோடி ரூபாய் எடுத்ததுக்கான நீங்க வந்து கட்டிட்டு இருப்பீங்க. அந்த ஃபுல் அண்ட் எவ்வளவு உங்களுக்கு வந்து இப்போ இஎம்ஐ வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடி ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் நீங்க கட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்க 1 வருஷம் கட்டலாம், இல்ல 1.5 வருஷம் கட்டலாம். கிட்டத்தட்ட அப் டு 1.5 இயர்ஸ் வந்து நீங்க எடுத்தது கட்டிட்டு சப்சிடி போகவே போகாது. உங்களோட ஜெனியூனிட்டி செக் பண்ணிட்டு உங்களோட ப்ராப்பரா வந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்றீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சப்சிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த தேர்தல் எப்படின்னா நீங்க லேண்ட் வச்சிருக்கீங்க, ஓகே, நீங்க பேங்க் சப்போர்ட் பண்ணது ஓகே, நீங்க வந்து ஷெட் போட்டுட்டீங்க அப்படின்னாலே
அதை வந்து டாக்டர்ஸும் சரி இல்லைன்னா அந்த நான் சொல்ற டிபி இணை இயக்குநர்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இவங்க ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது பேங்க்ல சப்போர்ட் பேங்க்ல அவங்க கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு 25% வந்து சப்சிடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறமே வந்து முழுமையா நடந்துச்சுன்னா மறுபடியும் ரெண்டாவது விசிட் வராங்க. ரெண்டாவது விசிட் வந்து அதையும் வெரிஃபை பண்ணிட்டு ப்ராப்பரா எல்லாமே அமைக்கப்பட்டது அப்படின்ன உடனே அவங்க ஆடு வாங்குற டைம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கொட்டகை தான், அதாவது பறன்னு சொல்லுவாங்க, இன்னும் தரை ரெண்டுமே போவீங்களா இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது இல்ல. அந்த ஆடு வாங்குற ஸ்டேஜ்ல ரெண்டாவது கட்டமா ஒரு 25% கொடுத்துறாங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க ஒன்ஸ் இந்த இந்த தொழில ஆரம்பிக்கிறீங்க, இந்த வளர்ப்பு முறை ஆரம்பிக்கிற உடனே ஆரம்பிக்கிற கட்டத்திலேயே உங்களுக்கு வந்து 50% சப்சிடி ரிலீஸ் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லோனுக்கு 50 லட்ச ரூபாய் வந்து காணாம உள்ள வந்துடும். மீதி நீங்க 50 லட்ச ரூபாய் தான் நீங்க இஎம்ஐ கட்ட ஆரம்பிப்பீங்க. இதுல இன்னொரு விஷயம் தான், 50 லட்ச ரூபாய் நீங்க வந்து சில பேர் எனக்கு 50 லட்ச ரூபாய் இல்ல அப்படின்னா எனக்கு பெரிய விஷயம் இருக்கு, நான் நிறைய தொழில் பண்ண நினைக்கிறேன், பட் எனக்கு பினான்சியல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய் அவங்க கையில இருந்தா போதும். 10 லட்ச ரூபாய் மீதி 40 லட்ச ரூபாய் வந்து நம்மளோட பேங்கே, அதாவது நம்மளோட இந்த திட்டத்தின் கீழோ இல்லைன்னா வேற ஒரு திட்டத்தின் கீழோ 40 லட்ச ரூபாய் லோனை கொடுத்துறாங்க, கவர்மெண்டே கொடுக்குறாங்க. அவங்க வெறும் பிரின்சிபல் 10 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும். மீதி வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு கவர்மெண்டே வந்து லோன் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான திட்டம். நம்ம விவசாயிகளா இதுல பயன்பெறணும். தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் குறைவா பயன்பெறலாம் சொன்னீங்க. அதுக்கு பேர் தமிழ்நாட்டில இருந்து பயன்பெறணும். மத்திய அரசின் ஒரு மிக பயனுள்ள திட்டம். இதை பத்தி விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா இந்த திட்டத்தோட கூடுதல் அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி விழிப்புணர்வு இல்லாம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இதை ப்ராப்பரா அப்ளை பண்ண தெரியாம பாத்தீங்கன்னா வந்து நிறைய ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. சோ அந்த ஃபார்ம்ஸ் ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தவறான தகவல்கள் வந்து பரப்பப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த திட்டத்தின் நோக்கமே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தி நம்ம தேவைகளை வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கோழி முட்டைன்னு பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல இந்த குஞ்சுகள் அதிக பொறிக்க வச்சு குறுகிய காலத்துல அதை உற்பத்தி செய்ய முடியும். ஆனா வந்து இந்த ஆடு வந்து பண்ண முடியாது. அதுக்காக எல்லா விவசாயிகளையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஆட்டு பண்ணைகள் அதிகமா ஆடுகள் வளர்த்து அதுக்கு வந்து நமக்கு நம்மளோட தேவைகளை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நம்மளோட கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இதை பார்த்துருக்க ஒவ்வொரு விவசாயிகளும் சரி, இல்லைன்னா ஒவ்வொரு தொழில் முனைவர்களும் சரி, இல்லைன்னா பெண்களும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் இந்த தொழில நீங்க வந்து NLM அப்படின்னு போட்டு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. இதை பத்தி டீப்பா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா எங்களோட பிஜேபி காரியகர்த்தா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல நாங்க பயனடைறோம் எப்படி அப்படின்னு கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ நீங்க 1 கோடி வந்து பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட 20 லட்சத்தை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி நிச்சயமா உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அதன் மூலம் நம்மளோட தேசிய நம்ம கிராமங்களோட வளர்ச்சியும் சரி, நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் இந்தியா வளர்ச்சி அப்படின்னு எல்லா வளர்ச்சியும் இது நடக்கும். அதனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரத்தை உதவுவதற்கு நம்மளோட மோடி அரசு பல திட்டங்கள் வகுத்திருக்கு. அதுல இதுவும் ஒரு முதன்மையான திட்டம். பயன்பெறுவீர். நன்றி.